ட்ரெஸ் கோடு பார்க்க போகிறோங்க. இப்போ நம்ம வந்துட்டு ரூமில் இருக்கையில் வந்துட்டு நமக்கு வந்துட்டுனா அந்த ஹீட்டு கிடச்சிருது, குளிருதுன்ற அந்த ஃபீல் தெரியாத அளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கிறதுனால நமக்கு அந்த குளிர் தெரியாமல் இருக்குது ரூமில். வெளியில் வந்தால் குளிர் தெரியுமே, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம ட்ரெஸ்ஸு, அடுத்து நம்ம துணிக்கு வருவோம். காஷ்மீரை பொறுத்த வரைக்கும், காஷ்மீரேன்ட்டு இல்லைங்க, வின்டரில் நீங்கள் எங்கே வந்தாலுமே, அதுவும் இந்த மாதிரி அதாவது ஸ்னோ விழுகிற இந்த மாதிரி இடங்களுக்கு வந்தால் நம்ம வந்துட்டு கொஞ்சம் அதிகப்படியான அந்த குளிர் சமாளிக்கிற அளவுக்கு துணிகளை எடுத்துக்கிட்டு வரணும். வெளியில் வந்ததுக்கப்புறம் குளிருமே, அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜாக்கெட், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த தெர்மல் வேர், ஸ்வெட்டர், என்னென்ன வின்டர் ஐட்டம் இருக்கோ அது எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டு வர்றது ரொம்ப நல்ல விஷயங்க. வின்டர் டைமில் வந்துட்டு நம்ம வெளியில் போகையில் ஆஸ் யூஷுவல் ஒரு ஜீன் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு தெர்மல் வேர், ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த தெர்மல் வேர்ன்ற ஒரு விஷயத்த வந்துட்டு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரெகுலர் வேர் என்னமோ ஜீன், டிஷர்ட் அதை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டர், அதுக்கப்புறம் ஜாக்கெட்டு. இந்த நாலு ஸ்டெப்பாக வந்துட்டு நீங்கள் வேர் பண்ணையில் வந்துட்டு உங்களுக்கு அந்த குளிர் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு கண்ட்ரோலுக்கு வரும். கண்டிப்பாக இந்த 4 ஸ்டெப்பில் நீங்கள் வேர் பண்ணணும். அந்த தெர்மல் வேர் போடாமல் வந்துட்டு, இந்த தெர்மல் வேர் என்ற விஷயத்தை நீங்கள் போடாமல் நீங்கள் ஸ்வெட்டர் போட்டாலும் சரி, ஜாக்கெட் போட்டாலும் சரி, வின்டரில் சுத்தமாக எடுக்காதுங்க, குளிர் தாங்கவே முடியாது. ஸோ தெர்மல் வேர்ன்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். காஷ்மீர் வரவங்க கண்டிப்பாக அவசியம் அதை எடுத்துக்கிட்டு வந்தே ஆகணும். அதுதான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு குளிர்லேருந்து ஓரளவுக்கு உங்களை பாதுகாக்கும். இதையும் தாண்டி இது வரைக்கும் இதை போட்டுக்கிட்டு நம்ம வெளியில் வந்துடுறோம். நம்ம வண்டியில் ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வண்டியில் குளிருமான்னு கேட்டிங்கன்னா, வண்டியிலையும் உங்களுக்கு குளிராதுங்க. காரணம் என்னென்னா, நம்ம ஊரில் எப்படி வந்துட்டு ஏசி வண்டிங்க இருக்கோ அந்த மாதிரி வந்துட்டு இங்கே வண்டியில் வந்துட்டு ஹீட்ரு போடுவாங்க. அதாவது ஏசிக்கு பதிலாக உங்களுக்கு ஹீட்ரு போடுவாங்க. வண்டி ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு அந்த சூடான காற்று வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இன்னையில் வந்துட்டு வண்டியிலையும் வந்துட்டு உங்களுக்கு குளிர் தெரியாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம், சாக்ஸ் வந்துட்டு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த உள்ளன் சாக்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் அது இல்லாமல் இங்கே வந்துட்டு ஒரு ரெக்ஸின் சாக்ஸுன்றது ஒன்று கிடைக்குதுங்க. அந்த சாக்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப், அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு தண்ணி உள்ளே போகாது. அது வந்துட்டு இந்த ஜாக்கெட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஹேண்ட் க்ளவுஸ் இதெல்லாம் விற்கிறாங்க பார்த்தீங்களா. ஜாக்கெட்ஸ் மீன்ஸ் வந்துட்டு இங்கே ரெண்டலுக்கு கிடைக்கும். அந்த கடைகளில் வந்துட்டு இந்த சாக்ஸ் வந்துட்டு நீங்கள் விலைக்கு கிடைக்கும். இது வந்துட்டு 100லேருந்து 200 வரைக்கும் இருக்கும். இந்த சாக்ஸை நீங்கள் வாங்கி வேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா கால் பாதம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கதன்னு இருக்குங்க, ரொம்ப வார்மாக இருக்கும். ஸோ இந்த சாக்ஸ் வந்துட்டு டிரைவருங்க சொல்லலைன்னா கூட நீங்கள் வந்துட்டு அங்கே கேட்டு இந்த மாதிரி ஒரு சாக்ஸ் இருக்காமே அப்படின்ட்டு வந்துட்டு அங்கே இருக்கிற ஷாப்பில் வந்துட்டு கேட்டு நீங்கள் வாங்கி போட்டுக்கோங்க. இப்போ இல்லை நாங்கள் வந்துட்டு இந்த ஜாக்கெட்டு, இந்த தெர்மல் வேர், ஸ்வெட்டர் இது எல்லாம் போட்டு கூட சில பேருக்கு குளிர்ற மாதிரி இருக்கும். அப்படின்றவங்க வந்துட்டு அந்த ஜாக்கெட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு வாடகைக்கு கிடைக்கும். அந்த கடைகளில் போய் வாடகைக்கு கிடைக்கிற அந்த ஜாக்கெட்டை வாங்கி உங்கள் ஜாக்கெட்டுக்கு மேலே வேர் பண்ணையில் இன்னும் சுத்தமாக வந்துட்டு குளிரே தெரியாது. ஸோ குளிருது அப்படின்ட்டுலாம் பயந்துக்கிட்டே யாரும் காஷ்மீருக்கு வராமல் இருக்காதீங்க. கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருமே காஷ்மீருக்கு வரலாம். ப்ராப்பராக அதுக்கு உண்டான விஷயங்களை எடுத்துக்கிட்டு வந்து ப்ராப்பராக வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம இந்த குளிரை வந்துட்டு சமாளிக்க முடியும். இது வந்துட்டு என்னென்ன நம்ம துணி எடுத்துக்கிட்டு வரணும், என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் சொல்லி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டாங்க. அதாவது வந்துட்டு இதையும் தாண்டி வந்துட்டு குளிருக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். செல்ஃப் வார்மர் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அது வந்துட்டு ஒரு பேக்கெட் வந்துட்டு 100 ரூபான்ற அளவுக்கு தான் இருக்கும். அதை கூட நீங்கள் வந்துட்டு லைட்டாக ஷேக் பண்ணி வந்துட்டு எங்கே உங்களுக்கு ரொம்ப குளிர் அதிகமாக இருக்கோ, எந்த ஒரு பாட்டில் குளிர் அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் அதை வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 8 மணி நேரம் வந்துட்டு அந்த ஒரு இடம் மட்டும் நீங்கள் எந்த இடத்துலையும் வந்துட்டு அந்த இதை வச்சுக்கிறீங்களோ, அந்த செல்ஃப் வார்மரை வச்சுக்கிறீங்களோ அந்த ஒரு இடத்த மட்டும் வந்துட்டு கதகதப்பாக வச்சுக்கோ அந்த செல்ஃப் வார்மர். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண்டோலா கேபிள் கார்.